வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தோட 2வது தலைப்பு தான் பார்க்க போகிறோம். நேற்றே கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சி கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். நேற்று சொன்ன கடைசி கதையோட தொடர்ச்சி கொஞ்சம் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிரகஸ்பதியோட பிள்ளையான கச்சன் சுக்கராச்சாரியார் கீழே பணிவோடு கேட்டுக்கிறாரு. எனக்கு உங்களோட கலையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவரோட பிரகஸ்பதியோட மகனோட பேர் கச்சன். அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட முன்னோர்களோட சிறப்பெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அவங்களோட வாழ்க்கை நெடி வழிமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களோட மாணவனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கீழே வணங்கி நிற்கிறாரு கச்சன். சுக்கராச்சாரியார் கச்சனை சிஷ்யனாக ஏற்றுக்கிறாரு. அசுரர்கள் சுக்கராச்சாரியார் கீழே இவன் எதிரியை சேர்ந்தவன், இவனை எதுக்கு நீங்கள் உங்களோட சிஷ்யனாக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் கீழே எல்லாம் கேட்குறாங்க. இவன் நம்மளோட சஞ்சீவினி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம கீழே வந்திருக்கான். இவனை உங்களோட சிஷ்யனாக நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அசுரர்கள்லாம் சொல்கிறாங்க. பேசாமல் இவனை இப்பயே நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. சுக்கராச்சாரியார் அமைதியாக இருந்துட்டு, இந்த பிள்ளை நம்மளுக்கு துன்பம் ஏற்படுத்த போகுது, இது வரைக்கும் இந்த பிள்ளை நம்மளுக்கு என்ன துன்பம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி கச்சனை பார்த்து சொல்கிறாரு சுக்கராச்சாரியார். என்னுடைய சிஷ்யன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா தகுதியும் இவன் கீழே இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அதனால் நான் இவனுக்கு சிஷ்யன் இவனை நான் என்னோடய சிஷ்யனாக நான் ஏற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் மறுக்கக்கூடாது, மறுத்தா அது ஒரு தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கச்சனை சிஷ்யனாக ஏற்றுக்கிற சுக்கராச்சாரியார் தன்னோட குருவுக்கு சிஷ்யனாக இருக்கிறதுக்கு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் நிரூபித்து காட்டுறாரு கச்சனு. அவருக்கு தேவையான பணிவிடையெல்லாம் கவனிச்சிக்கிறாரு. அங்கே எல்லாத்துலேயுமே ஒரு வகையான பங்களிப்பை கச்சன் கொடுத்துட்ருக்காரு சுக்கராச்சாரியாருக்கு. சுக்கராச்சாரியாருக்கு தேவயானின்னு சொல்லிட்டு ஒரு மகள் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த தேவயானி மகளோட பார்வை மெல்ல மெல்ல கச்சன் மேலே விழுது. அவங்க கச்சன் மேலே காதல் வயப்படுறாங்க. ஆனால் அந்த பெண் மேலே கச்சனுக்கு எந்த ஒரு கவனமும் ஈர்க்கலை. அவரோட பார்வையும் அவங்க மேலே திரும்பலை. தேவயானி மட்டும்தான் இவர் மேலே காதல் வயப்படுறாங்க. அவர் மேலே காதல் வயப்படலை. அவங்களோட கவனம் ஃபுல்லாக ஒரு சனம் கூட, கச்சனோட கவனம் ஒரு சனம் கூட திரும்ப மாட்டேங்குது. இவங்க எதிர்பார்த்து என்ன இது, இவர் நம்ம மேலே பார்வையே விழ மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஆனால் கச்சனோட எண்ணம் ஃபுல்லாகவே அந்த சஞ்சீவினியோட அந்த மந்திரத்தை தெரிஞ்சிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி அசுரர்கள்லாம் யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் இவர் சுக்கராச்சாரியார் கீழே சிஷ்யனாக சேர்ந்திருக்காரு அப்படின்னு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அசுரர்களோட தாக்குதல் நடக்குது. ஒரு நாள் சுக்கராச்சாரியாரோட கால்நடைகளெல்லாம் கச்சன் அருகில் இருக்க வனப்பகுதிக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றுட்டு போயிட்டு இருக்காரு கச்சனு. அப்போ அசுரர்கள்லாம் கச்சன் மேலே பாஞ்சு அவரை உடலை பல நூறு துண்டுகளாக்கி வனவிலங்குகளுக்கு இரையாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் அங்கே அந்த மேய்ச்சலுக்கு போன பசுக்கள் மட்டும் தனியாக வீடு திரும்புது. கச்சனை காணலைன்னு சொல்லிட்டு தேவயானி அவங்க அப்பா கீழே நேராக போய் சுக்கராச்சாரியார் கீழே கதறி அழுகுறாங்க. அப்பா அப்பா அப்பா, கச்சன் இன்னும் வீட்டுக்கு வரல, ஆனால் அவர் மேய்க்க சென்ற அந்த பசுமாடு மட்டும் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியார் கேட்குறாரு.
அது கேட்டதுக்கு அவங்க மகள் வந்து தேவயானி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, கச்சனை வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து உயிரோடு எனக்கு வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுக்ராச்சாரியார் வந்து அவங்களோட மகளோட கெஞ்சலை கேட்டு, சரி நம்ம வந்து சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்தி கச்சனை வந்து மீண்டும் நம்ம வந்து உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. சுக்ராச்சாரியார் வந்து அந்த அசுரர்கள் கச்சனை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வந்து சொல்கிறாரு. சொன்னதும் வந்து கச்சன் வந்து உயிர்ப்பிச்சிடுறாரு. உயிர்ப்பிச்சு வந்ததும் சுக்கராச்சாரியார் வந்து கேட்குறாரு, உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணது, இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேட்டதுக்கு கச்சன் வந்து என்ன சொல்கிறாரு, அசுரர்கள் தான் வந்து என் மேலே வந்து பாஞ்சிட்டாங்க, என்னை வந்து கொல்றதுக்கு வந்து பாஞ்சி வந்தாங்க, நான் வந்து மாடு மேய்ச்சலுக்கு போகும்போது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சுக்கராச்சாரியார் வந்து, நான் வந்து ஏற்கனவே வந்து என்னோடய மனசில் பட்டது தான் இது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. இனிமேல் வந்து நீ கவனமாக இருக்கணும், நீ இப்பயும் நீ என்னோடய மாணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து காலை நேர பூஜைக்காக மலர்களெல்லாம் வந்து பறித்து வர சொல்கிறாரு. கச்சனை வந்து பறித்து வர சொல்லி சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு. அசுரர்கள் வந்து அந்த வழியாக வந்து வழி மறைச்சி அவரை வந்து கச்சனை வந்து பிடிச்சி கொல்றாங்க. கொன்னுட்டு என்ன பண்ணுறாங்க, அவரோட எலும்பு தசை எல்லாமே வந்து அரைச்சி அந்த உப்பான கடல் நீரில் வந்து கலக்கிறாங்க. அவரோட உடல் உறுப்பெல்லாம் வந்து அரைச்சி சுக்கராச்சாரியார் அருந்துகிற பானத்தில் வந்து சிறிதளவு கலந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இது எதையுமே வந்து தெரியாமல் சுக்கராச்சாரியார் வந்து அதை வந்து குடிச்சிடுறாரு. மாலை மங்கியதும் வீடு திரும்பாத கச்சனை வந்து மறுபடியும் வந்து தேவயானி வந்து தேடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கச்சன் வந்து இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க. இந்த முறையும் போயிட்டு சுக்கராச்சாரியார் கீழே வந்து தேவயானி போயிட்டு சொல்கிறாங்க, கச்சனை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சுக்கராச்சாரியார் வந்து, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவனோட விதி, இன்னையோட அவனோட வாழ்க்கை வந்து முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. ஆனாலும் வந்து தேவயானி வந்து விடுறா மாதிரி தெரியல. இல்லை, எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து கச்சனை எனக்கு மறுபடியும் எனக்கு உயிரோடு எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு சுக்கராச்சாரியார் வந்து அவங்களோட பெண்ணு தேவயானி கையில கேட்குறாங்க, நீ வந்து ஒரு புத்திசாலியான பெண்ணு, நீ வந்து பிறந்திருக்க வம்சம் எல்லாமே வந்து ஒரு அனுபவ அறிவு உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்க, நீ போயிட்டு ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கெல்லாம் வந்து நீ போய் அழலாமா, இப்படி இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லா உயிருக்கும் நடப்பது தானே இதெல்லாம், இதெல்லாம் ஒரு சகஜம் தானே, பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் வந்து தேவயானியோட மனசு வந்து தாங்க முடியாமல் இதையும் நொறுங்கிட்டு, எனக்கு தெரியாது, கச்சனை வந்து நீங்கள் வரவழைச்சி என் கையில் கொடுக்கணும், அப்படி நீங்கள் கச்சனை நீங்கள் என் கையில் திருப்பி கொடுக்கலனா நான் இங்கே இருக்க இந்த குளத்துல வந்து மூழ்கி இறந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சுக்கராச்சாரியார் வந்து, இது வந்து கடைசி வாய்ப்பு, சரி நீ இப்படி சொல்கிறனால நான் வந்து சஞ்சீவி மந்திரத்தை இன்னொரு தடவை வந்து பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு முறை மட்டும் உன்னோட ஆறுதலுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கச்சனுக்காக சஞ்சீவி மந்திரத்தை வந்து உபதேசம் பண்ணுறாரு. சஞ்சீவி மந்திரத்தை வந்து சுக்கராச்சாரியார் வந்து பயன்படுத்த முயற்சி செய்ததும் அவரோட வயிற்றில் வந்து பார்த்தா ஏதோ ஒன்று உருள்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு ஒலியும் கேட்குது. கச்சன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவருக்கே ஏதோ ஒரு மனசில் தோணுது. ரொம்ப கோபம் அடைகிறாரு சுக்கராச்சாரி, யார் வந்து உன்னை இப்படி செஞ்சது, இதுவும் அசுரர்களோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஏன் அவங்க உங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்து வயிற்றுக்குள்ளேயே இருந்தபடியே வந்து, என்னை வந்து கொன்னுட்டாங்க, என்னை கொன்னுட்டு அரைச்சி அதை வந்து கடலில் கலந்து என்னோடய உறுப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து பானத்தில் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கச்சன் வந்து சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் முழுசாக கேட்ட சுக்கராச்சாரியார் வந்து கோபத்துக்கு உச்சிக்கே போயிட்டாரு. இவங்களோட எல்லை வந்து தாண்டி ரொம்ப போயிட்டு இருக்காங்களே,
என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என் வயிற்றுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி வந்து உன்னை வந்து அரைச்சி ஒரு பானமாக்கி எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நான் இவங்கள நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ மோசமானவங்க கீழேயா நான் இருக்கேன்? நான் வந்து பேசாமல் வந்து நான் தேவர் கீழேயே போய் நான் சேர்ந்துடலாம் போல், அசுரர் பக்கத்தில் இருக்கிறத விட நான் தேவர் பக்கமே நான் போய் சேர்ந்துடலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து யோசனை பண்ணுறாரு. அதுக்குள்ளே இருக்க அவரோட வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த பிள்ளையை வந்து மறுபடியும் வந்து உயிர் பிச்சு கொடுக்கணும். ஆனால் வந்து உயிர் பிச்சு கொடுத்தா ஒரு பக்கம் வந்து இவரோட உயிரை அவர் எடுத்துட்டார்னா, இவர் எடுத்து கொடுத்தாருனா ஒன்று சுக்கராச்சாரியார் ஒன்று விடணும். ஏன்னா இவர் உயிர் விட்டால் தான் இவரோட உயிரை வந்து அவர் வந்து திருப்பி எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா அந்த மந்திரம் வந்து இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இவருக்கு தான் தெரியும். அந்த மந்திரத்தை வந்து வேறு யாருக்கும் அவர் சொல்லித்தரல. அதனால் அந்த மந்திரத்தை வந்து வேறு யாருக்கு சொல்லித்தரதுன்னு தெரியல. கடைசியாக யோசனை பண்ணுறாரு, இதுக்கு சரியான ஆள் கச்சன் தான். இவனுக்கே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டு நம்ம வந்து உயிரை விட்டுட்டு கச்சனை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் கச்சனை அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து கச்சன் வந்து சொல்லி நம்ம மறுபடியும் உயிரோடு வெளியே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, கச்சனை வந்து முதல்ல வந்து கச்சன் கீழே சொல்கிறாரு, நான் அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு நான் உயிர் கொடுக்குறேன். நீ வந்து வெளியே வந்துட்ட பிறகு நீ வந்து இந்த மந்திரத்தை சொல்லி எனக்கு உயிரை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.